கர்த்தர் அவரை நினைவைக்க பேசினார். யோனா தர்சிசுக்கு ஏற கப்பல்ல ஏறிட்டார். இப்போ யோனா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகிட்டேன். எப்போ விலகினாரு? கர்த்தருடைய வார்த்தையை எப்ப தள்ளினாரோ அப்பவே விலகிட்டாரு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளும் போது நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகிறோம். அவருடைய சமூகத்தை விட்டு விலகிறோம். ஆதாம் அப்படிதான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகினான். ஆனா நாம தான் என்ன செய்யறோம்? அவருடைய சமூகத்திலே இருக்கிறோம் நினைச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு, ஆண்டவரே நான் உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். எங்க வாஞ்சிக்கிறேன் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சமூகத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை. அது எப்போது கிடைக்கும்? நான் கடைக்கு போறேன், நான் பைக்ல போறேன், நான் வீட்டுக்கு போறேன், நான் பிரேயருக்கு எவ்வளவு இடத்துக்கு நான் போய் வருகிறேன். இங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் இருக்கா? இங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் இருக்கா? தேவனுடைய சமூகம் என்னோடு இருக்கிறது. எப்படி இருக்குது? எப்போதும் அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும்போது தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கும். நான் அவருடைய வார்த்தையை நான் எப்போது தள்ளுகிறேனோ அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகிறேன். அவருடைய சமூகம் என்னை விட்டு விலகல, நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறேன்.